லைஃப்ல செகண்ட் டைம் வெள்ளியங்கிரி மலைங்க. வேற லெவல்ல ஃபீல் இருந்துச்சு. அங்க போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு விதமான ஒரு சேஞ்சஸ் இந்த லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹோப்பா இல்ல கடவுள் நம்பிக்கையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனா நமக்குன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அப்ப பைக் ரைடு இருக்கும். சில பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க. சில பேர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. புக் படிப்பாங்க அந்த மாரி. அந்த மாரி வந்து இந்த வெள்ளியங்கிரிங்கிறது நம்ம போயிட்டு வந்துட்டா ஒரு விஷயம் நடக்குங்கிற ஒரு ஹோப்பா இருக்கு. என் லைஃப்ல சொல்றேன் நானு. அதேமாரி இந்த வெள்ளியங்கிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேர் வந்து விரதம்லாம் இருந்துட்டு வராங்க. பட் நாங்க அதெல்லாம் இதுவரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணது கிடையாது. நாங்க என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து கிளம்பி வெள்ளியங்கிரி வருவோம். இதோட செகண்ட் டைம் இது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கீழ உள்ள ஃபர்ஸ்ட் மலையில உள்ள படிக்கட்டுகள்லாம் வந்து நல்ல வரிசையா இருந்தது. ஆனா இந்த தடவ வரும்போது அந்த மாரி இல்ல. நாங்க ஒரு எப்படியும் ஒரு 2 வருஷம், 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க வந்தோம். இப்ப வந்து 2வது வருஷம் வரும்போது இந்த படிக்கட்டுல பாதிய காணோம். அதுக்கப்புறம் மேல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த முன்னலாம் வந்து நெறைய அந்த ஸ்லீப்பர்ஸ், இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் அதெல்லாம் வந்து நெறைய சைடுல கிடக்கும். ஆனா இந்த தடவ வந்து அந்த மாரி எதுவுமே இல்ல. ஏன்னா கீழயே வந்துட்டு செருப்பும் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஷூஸும் நாட் அலோவ்டுன்ட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதனாலேயே வந்து சில பேர் வந்து மேலேருந்து கீழ இறங்க முடியாமலேயும், அந்த வெயில் தாங்க முடியாம சைட்லயே நின்னுட்டுருந்தாங்க. ஏன்னா பகல் டைம்ல அதாவது எர்லி மார்னிங் அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்ணெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். அதையும் வந்து நீங்க வெயில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா, மண் வந்து ஹீட் ஆகி காலே வைக்க முடியாத அளவுக்கு வந்து சூடாயிடும். ஏன்னா, அது வந்து ரொம்ப நைஸான மண்ணுங்கிறதுனால, நம்ம கால் வந்து அப்படியே தொலைச்சிரும். சில பேரு வந்து அந்த கால் புத்து போய் கீழ வந்து இறங்க முடியாமலாம் நின்னுட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம கொஞ்சம் செருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணா நல்லாயிருக்கும். அதே மாரி வந்து இது 7வது மலையில இருக்க ரூட் பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஸ்ட்ரைட்டா இப்படி ஏறுற மாரி இருக்கும். இந்த தடவ வந்து பக்கவாட்டுல ஏறுற மாரி குடுத்துருந்தாங்க. அ அது கொஞ்சம் ரிஸ்க்கா அந்த தடவ இருந்தது. நீங்க நீங்க மலைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ஹைட்ட பத்தி பயம் இல்லாதவங்க, அந்த மாரி உள்ளவங்க மட்டும் போறது நல்லாருக்கும். அதேமாரி சில விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்துட்டு, காட்டுல உள்ள உயிரினங்கள்லாம் வீட்ல வச்சு வளர்த்தா கொஞ்சம் கஷ்டம். அது வளராது அப்டின்னுவாங்க. அந்த மாரி தான் இது. இப்ப நாங்க ரோட்ல ஃப்ளாட்டான ஏரியால சுத்திட்டு திரிஞ்சுட்டோம். இப்ப நாங்க இந்த மாரி மலையெல்லாம் ஏறு அப்டின்னும்போது, ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா பொறுமையா போன ட்ரிப்பு நாங்க பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ இதுல வந்து நாங்க பார்த்தோம். அதுலேருந்து நாங்க ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ட்ரை பண்ணி பொறுமையா ஏறுனோம். அது ஆனா ஒர்க் அவுட் ஆனுச்சு. ஒரு 7வது மலை கிட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த சதப்பிடிப்பு அந்த மாரிலாம் வந்தது. அதையுமே நாங்க அல்ட்ரா ரைட் எடுத்துட்டு போனதுனால, ஒண்ணும் பெருசா தெரியல. ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு நாங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணி மேல ஏறி வந்துட்டோம். ஸோ லைஃப்ல என்னைக்காவது இந்த மாரி ஒரு பிளான் சின்னதா ஒரு பிளான போட்டு ரூ. 190 ஒரு டிக்கெட்டு நேரா கோயம்புத்தூர் போய் இறங்கி, அங்கேருந்து ஒரு போற டிக்கெட்ல ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. மிஞ்சி மிஞ்சி போனா அன்னைக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரூ. 2000 செலவாயிருக்கும். லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்க ஒரு சின்னதா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர்றது வந்து தப்பு கிடையாது. ஆ நாங்களும் அந்த மாரி தான் போனோம். நல்லா இருந்தது. நீங்களும் அதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. அதேமாரி கவர்மெண்ட் இதுக்கு மேல போயிட்டு வரதுக்கான ரூட்ட கொஞ்சம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்டு மலை ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அந்த படிக்கட்டுலாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லாருக்கும்.